Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்களை திரும்பவுமாய் காண கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் கொடுத்திருக்கிறதான ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னாகமம் 25வது அதிகாரம் 12வது வசனம். என்னாகமம் 25வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு அருமையான வார்த்தை, சமாதானத்தின் உடன்படிக்கையை அவர் இந்த நாளில் உங்களுக்காய் கட்டளையிடுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப தேவைப்படுகிற ஒரு விஷயம் சமாதானம். எத்தனையோ பேர் பணம், பொருள், எல்லா சம்பாத்தியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் சமாதானம், நிம்மதி நம்முடைய குடும்பத்துல இல்லாமல் அது குறைவுபட்டு இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஐயோ என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, என்னுடைய சபைக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, என்னுடைய ஊழியத்தின் பாதையில் ஒரு சமாதானம் இல்லை, என்று வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானம் இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளில் அவர் உங்களுக்கு சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறார். இதே என்னாகமத்தின் 6வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அவருடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய பிரசன்னத்தை உங்க மேல அவர் பிரசன்னமாக்குதலினால உங்கள் முகத்தை சந்தோஷமடைய, மகிழ பண்ண, சமாதானத்தினால் நிறைய பண்ண, பிரசன்னமாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்போ இந்த காலத்துல நம்ம எல்லா காரியங்களையும் உலகத்துல சம்பாதிச்சிடலாம். பணம், பொருள், அதை சம்பாதிச்சிடலாம். உண்ணுவதற்கு உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், அதை சம்பாதிச்சிடலாம். ஆனால் சமாதானத்தை நாம் நம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆகில் அது கர்த்தர் இல்லாமல் ஆகாது. அவராலே தான் சமாதானம் உண்டாகுது. ஏன்னா அவர் சமாதான பிரபு, அவர் சமாதானத்தின் காரணர். அந்த பிரபு, அந்த சமாதான காரணர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் சமாதானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். நீங்க எல்லாரும் இந்த நாளில் கர்த்தரை நோக்கி கேளுங்க, அப்பா என் வாழ்க்கையில சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுங்க. நீர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தம் எங்க வாழ்க்கையில பலிக்கணும். நிச்சயமாய் உங்களை சமாதானத்தினால் நிரப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆவியான தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு கலங்கி கொண்டு ஆண்டவரே அப்பா இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அப்பா இந்த காலை வேளையில கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் கடந்து செல்லட்டும். சமாதானம் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள், நிம்மதி இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள், குடும்பத்தில் அப்பா எப்போதும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையுமே நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன், எப்போ என் வாழ்க்கை சீர்வரும், எப்போ என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகும் என்று கலங்கி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில இந்த நாள்ல கர்த்தர் நீர் வாக்கு பண்ணும்படியாய் ஆண்டவரே உடைய முகத்தை பிள்ளைகளுக்கு பிரசன்னமாக்கி நீர் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, சித்தம் செய்யணுமே